வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸ் முன்னிட்டு எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கிறிஸ்மஸ்னாவே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமானது என்னென்னா கேக்கு தான். அது கேக்கு சாப்பிட்டா தான் கிறிஸ்மஸே நல்லபடியாக போகணுவாங்க. அதனால் அந்த கிறிஸ்மஸ் முன்னிட்டு நான் ஒரு ப்ளம் கேக்கு தான் செய்யலான்னுக்கிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ப்ளம் கேக்கு முக்கியமாக நட்ஸுங்க தேவை. அதனால் எல்லாமே ஒவ்வொன்றும் 100 கிராம் அது மாதிரி எடுத்துருக்குது. இது கருப்பு திராட்சை ஒரு 100 கிராமு, இது பேரிச்சம்பழம் ஒரு 100 கிராமு, முந்திரி 100 கிராமு, இது அத்தி பிக்குன்னுவாங்க அது ஒரு 100 கிராமு, பிஸ்தா ஒரு 100 கிராம். இது தான் எடுத்துருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது ட்ரை ஃப்ரூட் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது ஒயின் ஒரு 100 மில்லி எடுத்துருக்குது. இதையும் அதில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிடுது. கிறிஸ்மஸ் கேக் செய்யலாம். ஒரு 6 மாதத்துக்கு முன்னையே இதுமாரி ரம்மு ஒயின் அதுமாரி எல்லாம் ஊற்றி மேரினேட் பண்ணி 6 மாதம் அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கு மேலே தான் செய்யவே ஆரம்பிப்பாங்க. இது போட்டு நம்ம டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். இந்த ஆரஞ்சு பழத்தோட மேல் தோல் மட்டும் லேசாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ரெடிமேடாக கூட கடைங்களில் கிடைக்கிது. அது ஆரஞ்சு பீல் நம்ம வேணாம்னு தூக்கி போடுறத நல்லா பதம் பண்ணி அது பேக்கெட்டில் விற்பாங்க, பாட்டிலில் விற்பாங்க. அது வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்டோட கூட சேர்த்து போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம பவுட்ரு அந்த பேக்கெட் இல்லைன்னா நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷான பவுட்ரு தோல் மொத்தம் கொஞ்சம் சீவி இதில் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு தேய்ச்சி கொஞ்சமாக இருந்தால் போதும். நல்லா இதே நல்லா ஸ்மெல்லு அடிக்கும். இதே இதில் சேர்த்துக்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்டில் அந்த ஆரஞ்சு பீலில் வந்து மேலே தூக்கிறது மட்டும் திருவி அந்த இதில் போட்டு ஊற வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்தது நமக்கு சுகரை வந்து நம்ம கேரமல் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுக்குது. இப்போ அது கேரமல் செய்யலாம். இதில் ஒரு 50 கிராம் சுகர் எடுத்துக்குது. இது கேரமல் பண்ணிக்கலாம். தானாகவே அப்படியே உருகிடும். தண்ணியெலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த சமயத்தில் சுடுதண்ணி ஒரு 100 மில்லி சேர்த்துக்கலாம். இந்த கேரமல் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் ஊற வச்சுக்கிறோங்களே அதை சேர்த்துடலாம். இந்த சர்க்கரை பாவுலாம் வந்து இந்த நட்ஸில் ஏறும். இது வெந்து இப்படி தண்ணி சுண்டணும். கேரமல்லு ட்ரை ஃப்ரூட்ஸோடு எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அடுத்து கீழே வச்சு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கேக் செய்யறதுக்கு நம்ம குக்கர்லாம் செய்ய போகிறோம். அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரமானா கொஞ்சம் சூடு ஏறினே இருக்கட்டும். அது உள்ள ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு கேஸ் கட் போடக்கூடாது, சும்மாவே அப்படியே மூடிடணும். கேஸ் கட் போட்டால் எல்லாம் உருகி போயிடும். கேக்கு டவு நம்ம ரெடி பண்ணோம்னா எடுத்து உடனே ஊற்றிடணும். அதனால் நம்ம இதுக்கு ஊற்றுறதுக்கு இந்த கிண்ணம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இது அலுமினியம் கிண்ணம் கேக்குங்க வெரைட்டியாக விற்கிது. இதான் வீட்டிலேருந்து அதுமாரி செய்யுங்க. இல்லைன்னா நம்ம குக்கர் கிண்ணம் தான் இது. இதுமாரி ஓரம்லாம் நம்ம பட்டை தடவிட்டால் கேக்கு வெந்து வரும்போது ஒட்டாமல் வரும். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் தடவுங்க, இல்லைன்னா எண்ணெய் கூட லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். அதே மாதிரி இது உள்ளே பட்டர் பேப்பர் போடணும். பட்டர் பேப்பர் இல்லைன்னா இதில் கொஞ்சோண்டு மைதா மாவு அப்படியே லேசாக தூவிட்டோம்னாக்க ஒட்டாமல் வந்துடும். இது பட்டர் பேப்பர் இருக்கிறதுனால நான் போடுறேன். இல்லைன்னா சும்மா கூட அப்படியே நெய் எண்ணெய் தடவுறதுலேயே ஊற்றிக்கலாம். இதே மாதிரி சுற்றியும் 2 பேப்பர் வச்சுட்டா எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும். இது ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துருக்குது. இப்போ நம்ம சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் ஆகிற மாதிரி சர்க்கரை எடுத்துக்கலாம். நட்ஸன் பட்டரு இது ஒரு 100 கிராம் இது எடுத்துக்குது. இது வந்து சால்ட்டு பட்டர் வாங்கக்கூடாது, அன்சால்ட்டு பட்டர் தான் வாங்கணும். அது இதில் சேர்த்துக்கலாம். சுகரும் பட்டரும் போட்டுக்குது. இதை இப்போ நம்ம
எக் பீட்டரில் அப்படியே பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது இல்லாதவங்க விஸ்கு வச்சு கூட கலந்துக்கலாம். இதுக்கு 3 முட்டை வேணும். ஆனால் ஒவ்வொன்றா தான் அதை சேர்க்கணும். ஒவ்வொரு முட்டையாக ஊற்றிட்டு அதை பீட் பண்ணணும். சர்க்கரை, வெண்ணெய், முட்டை எல்லாத்தையுமே பீட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மைதா மாவும் பேக்கிங் சோடாவும் ஜலிச்சு இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 200 கிராம் மைதா எடுத்துருக்குது. அது இந்த இதில் போட்டு ஜலிச்சுக்கலாம். இது பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் மாதிரி எடுத்துக்குது. பேக்கிங் சோடா நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் போடுவோம்ல, அது ஒரு 4 ஸ்பூன் மாதிரி போட்டு இதெல்லாம் அப்படியே ஜலிச்சு இதில் சேர்த்துக்கலாம். அது ஜலிச்சு எடுத்தாச்சு மைதா மாவு. இது கோகோ பவுட்ரு. இது ஒரு 30 கிராம் எடுத்து இதையும் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் கலராக வர்றதுக்கு முக்கியமாக இது சேர்த்தணும். அதுலேயே நம்ம வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துடலாம். ஒரு 2 ட்ராப்ஸ் மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப நம்ம பீட்டரில் வச்செல்லாம் பண்ணக்கூடாது. லேசாக இதுலேயே கலக்கணும். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு எல்லாருக்குமே. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட் வச்சுக்கிறோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். கேக்கு ஏதாவது ரெடி ஆயிடுச்சு. கேக் கலவையை இதில் மாற்றிடலாம். கேக் கலவையை இந்த கிண்ணத்தில் ஊற்றிட்டோம். இது நல்லா டேப் பண்ணிடலாம். அப்போ தான் கேப் இல்லாமல், பபுள்ஸ் இல்லாமல் நல்லா திக்காக வரும். இப்போ குக்கர் சூடாகிடுது. அதில் நம்ம அதை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேவரில் ஒரு 1/2 மணி நேரம், குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகணும். 20 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இதில் குத்தி பார்க்கலாம். அது வேகலைன்னா மாவாக இருக்கும். வெந்துச்சு. நம்ம தட்டில் மாற்றிடலாம். கவுத்து எடுத்துட்டோம். இப்போ அந்த பட்டர் பேப்பரை தனியாக எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் சுகர் பவுட்ரு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கட் பண்ணி எடுத்த பாரு. நல்லா ஸ்பாஞ்சு அப்படியே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. அப்படியே நட்ஸுங்கெல்லாம் ஃபுல்லாக நல்லா இதாக இருக்குது. அந்த ப்ரௌனிஷையும் அந்த கலர் வந்தால் தான் அந்த ப்ளம் கேக்குக்கு நம்ம நல்லாயிருக்கும். அந்த கலர் கரெக்டாக வந்துருக்குது. இது சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா நீங்களும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கிறிஸ்மஸ்ன்றதுனால நியூ இயர் கூட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.